வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், நல்லா இருக்கு. என்னன்னா கடந்த வீடியோ வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தீர்த்து வச்சிட்டீங்க. அந்த சீரிஸோட அப்படியே அடுத்தடுத்து பார்த்து நம்ம பண்ண போறோம். அந்த வகையில ராகுவுடன் இணைந்த கிரகம் தான் பார்க்கணும். அதுல குரு ராகு இந்த 12 வீட்டுல எந்த பாவத்துல இருந்து என்ன பலன்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து லக்னத்துல இருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் நீங்க சொல்லிடுறீங்க. அதுக்கு முன்னாடி ராகு குரு, இந்த குரு ராகு வந்துட்டு இணைவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதி, அவர் வந்து பாக்யாதிபதி. கால புருஷனுக்கு 12ஆம் அதிபதி குரு பகவான். அப்ப ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், அந்த பாக்கியத்தை விரயமாக்கக்கூடியவரும் அவர் தான் இருக்கார். அப்ப இந்த குரு ராகு சேர்க்கை ரெண்டுத்தையும் கொடுக்க போகுது. சரிங்களா? மேஜரா பாத்தீங்கன்னா இந்த குருவுடன் ராகு இணையும் போது, இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீங்க போன ஜென்மத்துல செய்த பாவங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. நல்லதையும் ரெக்கார்ட் பண்ணுது. இது ஒரு ரெக்கார்டர் ஆக்சுவலா. இப்ப நீங்க எப்படி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய நிழல், நீங்க தப்பு செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணும், நல்லது செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணும். தப்பு செஞ்சா இந்த கிரக சேர்க்கை கெட்ட இடத்துல வருது, நல்லது பண்ணா நல்ல இடத்துல வருது. அவ்வளவுதான் விஷயம். ஆக்சுவலா இது குரு சண்டாலன்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம் அது எல்லா இடத்துலயும் இருந்தா அந்த மாதிரி கிடையாது. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கைன்னு சொல்லும் போது குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க. இந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லும் போது என்ன முக்கியமான வார்த்தை என்ன பண்ணும்னா, பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கு. யாரா ஒத்துப்பாங்களா? குரு சண்டால யோகம்னா என்ன அப்படின்னா, என்ன சார் நீங்க சண்டாலன்னு சொல்றீங்க, குரு ராகு சேர்க்கை இருந்தா பணம் நிறைய வரும்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இன்னொருத்தருடைய பணம் நிறைய இவருக்கு இருக்கிறதுக்கான அமைப்பை இந்த குரு ராகு சேர்க்கை தான் ஏற்படுது. அப்ப என்ன ஆகுறீங்கன்னா, பொருளாதார விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க குரு ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாவே உங்ககிட்ட பணம் கண்டிப்பா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே பணத்துல ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். அந்த கண்டிப்பா அந்த குரு ராகு சேர்க்கை கொடுக்குது. ஆனா இன்னொரு பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, வாழ்க்கையில நிறைய பாக்கியங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. இந்த குரு ராகு சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகத்தை கொடுக்குது. அந்த பணக்கார யோகத்தை கொடுத்துட்டு கடைசியில அந்த பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கிரக சேர்க்கை கொடுக்கும். அதாவது நீங்க பொருளாதார ரீதியா பணம் கொடுக்குது, ஆனா உயிர்காரதும் அவங்களுக்கு வந்து நஷ்டம் கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் செலவு கன்ஃபார்ம் கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அதே போல நிறைய பேருக்கு பணத்தை ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு ராகு சேர்க்கை கொடுக்குது. இவங்க பணம் கொடுத்து, ஆமா, யாருக்கெல்லாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, யாருக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கை, குரு பார்வையில ராகு இருக்கிறது, இல்ல குரு ராகு சேர்ந்தே இருக்கிறது, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்னா திருப்பி வரவே வராது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லீகலா ஒரு பேப்பர் வாங்காம பணத்தை கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை திருப்பி வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. யாருக்கு திருப்பி வருது அப்படின்னா, லீகலா வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லீகலா கேஸ் போய் பெரிய லெவல பிரச்சனை ஆக்கினது அப்புறம் தான் அந்த பணம் திரும்பி வருது. இல்லாம அந்த பணம் திரும்பி வராது. 10% மக்கள் தான் லீகலா பணத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. நான் ஒரு ஃப்ரெண்டு, நான் உங்ககிட்ட கேட்குறேன், சார் ஒரு 1 லட்சம் கொடுங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட கையில காசு இருக்கு, சரி எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஒரு 3 மாசத்துல கொடுத்துறேன்னு கொடுத்துறீங்க. நானும் கொடுத்துறேன். ஃப்ரெண்டு பேப்பர் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்ப நான் வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணமே திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்திடும். அப்ப என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு பண இழப்புகளை இந்த குரு ராகு சேர்க்கை கொடுக்குது. ஒரு சைட்ல பணத்தை வரவை கொடுக்குது, ஒரு சைட்ல பணத்தை இழப்பையும் இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டது அப்படின்னா நிறைய தங்கங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. யாரெல்லாம் தங்கம் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல அந்த குரு ராகு சேர்க்கை இருக்கும். அதே போல ஒருத்தர் பார்த்தோன்னு குரு ராகு சேர்க்கை இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஃபேஸ்ல யாருக்கெல்லாம் மூக்கு நல்லா பெருசா இருக்கோ அவங்க எல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கும். யாருக்கு நல்ல தொப்பை இருக்கோ அவங்க எல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கும். யாரு நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா குண்டா இருக்க ஆளுங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு ராகு சேர்க்கை இல்லாம இல்லை. அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அந்த கிரகம் கொடுத்துட்டு 60 வயசுக்கு மேல
மிகப்பெரிய ஒரு நோயை அந்த கிரக சேர்க்கை தான் கொடுத்து. அதே போல இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போறதுக்கான வாய்ப்பை அந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்து. ஒரு ஆண் ஜாதகத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வரும். அந்த மாதிரி விஷயத்த இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்து. இல்ல சார் எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தை உங்க கூட வளர முடியாத ஒரு சூழ்நிலைய அந்த குரு ராகு சேர்க்கை. இப்ப லக்னத்தில் குரு ராகு, லக்னத்துல குரு ராகு அப்படி இருக்கும்போது என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. எல்லாத்துலயும் நேர்மையா இருந்தா என்ன இருக்கும்? ஏமாத்தி போயிருவாங்க. அந்த மாதிரி வேலையை அந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்திடும். மேஜரா பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட ஏமாறுறது, என் பையனே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், என் பையனே என் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான், என் பையன் என்னை அடிக்கிறான், என் பையன் பிடிக்கிறான், என் பையன் என்னை தப்பா பேசுறான்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்திலே குரு ராகு சேர்க்கை இருக்கும். அதே மாதிரி நேர்மையா இருந்தேன் நானு, அதனால நான் கம்பெனில இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க, நேர்மையா பிசினஸ் பண்ணேன், என்னால பிசினஸ் பண்ண முடியல சொல்லக்கூடிய ஜாதகத்தெல்லாம் லக்னத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கும். இரண்டாம் தனஸ்தானத்தில் குரு ராகு. தனஸ்தானம் சொல்லிட்டீங்க நீங்களே. அப்ப தனஸ்தானம் போதே மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏமாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் 2ல குரு ராகு இருக்கோ பணத்தை சேஃப்டியா வச்சுக்கணும். பணத்தை புடுங்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னாடி வர போறாங்க அப்படின்னு அர்த்தம். பணம் புடுங்கிறதுனா உங்களை வந்து அடிச்சு உடைச்சு வாங்கிட்டு போறதில்ல, அழகா பேசி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த குருன்றது சுப கிரகம். உங்ககிட்ட பேசும்போது கஷ்டத்தை சொல்லிதான் பேசுவாங்க. நான் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முகம் கொண்ட நபர் தான் உங்களை ஏமாத்த போறாருன்னு அர்த்தம். அப்ப ஏமாற்றுறது இயல்பா நடக்குமா இல்லையா? நீங்க ரோட்ல போற ஆளுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை, இல்ல ஒரு ஒரு ரஃபான ஆளுக்கு நீங்க கொடுக்க போறது இல்லை, இல்ல அவர் தவறான ஆளுன்னு நினைச்சா கொடுக்க போறது இல்லை. உங்ககிட்ட கேட்கறவங்க வந்து ரொம்ப ஜெனுவனா இருப்பாங்க, ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்டதான் ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 3 குரு ராகு. 3ல குரு ராகு இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு உயிரணுக்கள் குறைபாடு கண்டிப்பா வரும். ஏன்னா அது வீரியஸ்தானம் சொல்லுவோம். அது மிக மிக முக்கியமா வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல 3ல குரு ராகு இருக்கு அப்படின்னா வீரிய குறைபாடு ஏற்படும். அந்த வீரிய குறைபாடுனால சில பேர் மலட்டுத்தன்மை ஏற்பட்டு சில பேர் குழந்தை பிறக்காம போயிருது, இல்ல அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை அது பாதிக்குது. அந்த மாதிரி விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது. அதே போல தம்பியால ஏமாறப்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை இந்த 3ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. தம்பியோ தங்கச்சியோ யார வேணா எடுக்கலாம். தம்பி தங்கச்சி பார்த்தீங்கன்னா தம்பிக்காக நான் வந்து என் பணத்தை கொடுத்தேன், தம்பிக்காக நான் படிக்க வச்சேன், தம்பிக்கு நான் வந்து உதவி பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன், ஆனா தம்பி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாப்ல, நான் கடைசியில போய் பணம் கேட்கும்போது நீ பணம் கொடுத்தியா அப்படின்னு திருப்பி கேட்க வேண்டிய சூழ்நிலையை அந்த குரு ராகு சேர்க்கை 3ல இருந்து ஏற்படுத்து. 4ஆம் இடம் ஸ்தாயரஸ்தானத்தில் குரு ராகு. 4ஆம் இடத்துல குரு ராகு இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். நல்ல சிறப்பான ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய காரு, பெரிய வீடு எல்லாம் கிடைச்சி கடைசியில அந்த வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை 4ல இருக்கக்கூடிய குரு ராகு ஏற்படுத்திடும். ஒண்ணு கடன் வந்து வெளில போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும், இல்ல நல்ல பெரிய வீடு கட்டிடுவாரு, கட்டினதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் வந்துடும், ஒரு வெளிநாடு பயணம் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த வீடை என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்திடும். அம்மாவால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. அம்மாவால ஏமாற்றங்கள், அம்மா பாத்தீங்கன்னா அம்மா எடுக்கக்கூடிய முடிவுகள்னால நிறைய ஆண் பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கல சொல்லக்கூடிய ஜாதகத்துலாம் 4ல குரு ராகு இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா அம்மா என்ன பண்றாங்க, நல்ல பையனா பார்ப்போம், நல்ல பையனா பார்ப்போம், நல்ல வரனா பார்ப்போம், நல்ல பொண்ணா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணி பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு அப்புறம் என் பையனுக்கு கிடைக்கல, என் பொண்ணுக்கு நான் வரன் பார்த்தேன் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 4ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை. அடுத்து 5ல் குரு ராகு. 5ல் குரு ராகு 5ஆம் இடம்ன்றது குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம். நிறைய பேர் குழந்தையால் ஏமாற்றப்பட்டவருடைய ஜாதகத்துல 5ல குரு ராகு இருக்கு. நிறைய பேர் குழந்தை பிறக்கல, ஒரு 90%க்கு குழந்தை பிறக்காம போயிடுது. ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா குழந்தையால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, நல்லா செலவு பண்ணியிருப்பாங்க, லோன்லாம் வாங்கி நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை தரமுடைய மாறி போயிடும். ஒண்ணு படிக்காம போய் அந்த பணம் நஷ்டமாயிடும், இல்ல நல்லா படிச்சு வந்து அப்பாவை பாதுகாக்க முடியாம அம்மாவை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை அது ஏற்படுத்திடும். இல்ல அப்படின்னா குழந்தையே இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த 5ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படும். 6ல் குரு ராகு. 6ல குரு ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடனை கொடுத்துருது. கடன் வாங்கி 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 வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துது.
ஏன்னா குருங்கிறது பெரும்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆமா ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டம். ஆமா அப்ப இவங்க கடன் எல்லாம் பெரிய கடனா இருக்கும். ஆமா பெரிய கடன் தான். பெரிய கடன் வாங்கினா ஊரை விட்டு ஓட முடியும், இல்லாம ஓட முடியாதுல்ல. 6ஆம் இடம்ன்றது கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இவங்க மினிமம் லோன் போட்டாவே 1 கோடி 50 லட்சம் 10 லட்சம் போடுவாங்க. அதை எடுத்து பிசினஸ்ல போடுவாங்க. அது ஒண்ணும் நடக்காது. அங்க ஒரு ஏமாற்றம் வரும். அதனால கடன் வாங்கிட்டு இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா, பேங்க்ரப்சி ஃபைல் பண்றது, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா 6ல குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நோய் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 6ல குரு ராகு இருக்குன்னா லிவர் ப்ராப்ளம் வரும். லிவர் ப்ராப்ளம். ஆமா லிவர் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். எதிரிகள் இல்லையா? எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜெயிக்குவாங்க, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. எதிரிகள் கண்டிப்பா 6ல் ராகு இருக்கும்போது ஜெயிச்சிருவாங்க, தப்பு கிடையாது. ஆனா எதிரிகள் ஜெயிச்சு கூட கடைசியா பணம் போயிருச்சுன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் கையில வச்சிருந்தாதான் நீங்க ஒரு மதிக்கப்படக்கூடிய நபரா இருக்கீங்க. இப்போ அப்ப அந்த பொருளாதாரம் இல்லாம போது இப்ப எதிரியை ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? கண்டிப்பா அதுல யூஸ் இல்ல. பணம் போயிடுச்சு, பணம் கடன் வாங்கிட்டேன், கடன்ல தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஜெயிக்கிறது உங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துல அந்த குரு ராகு இருக்கும்போது நெகட்டிவான வேலையை செய்யும். அதாவது இந்த 6ஆம் பாவத்துல குரு ராகு இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கணும், கண்டிப்பா தவிர்க்கணும். 6ல குரு ராகு இருக்குன்னா கடன் பக்கமே போக கூடாது. கடன் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா பெரிய கடனா மாறிடும். அதே போல நிறைய பேர் இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கையெழுத்து போற கேஸ், கேரண்டர் போடுறது. நான் என் செக்கை கொடுத்து அவர் கடன் வாங்கி கொடுத்தேன், நான் கையெழுத்து ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டு அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்காக கோர்ட்டு கேஸ்னா பிரச்சனை, வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆஜராகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு ராகு 6ல இருந்து சேர்க்கை. அதே மாதிரி 7ஆம் ஸ்தானம், அதாவது கலத்திரஸ்தானத்தில் குரு ராகு, இது வந்து லேட் மேரேஜ் ஆகுமா? லேட் மேரேஜை விட என்ன கேட்டீங்கன்னா, மேஜரா வந்து 7ல குரு இருக்கிறது, குரு தனித்து இருந்தா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ராகுவுடன் இணையும் போது என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு நல்ல மனைவி வருவாங்க, ஆனா இவங்க அவங்கள கரெக்டா கேர் பண்ண மாட்டாங்க. நல்ல கணவர் வருவாரு, ஆனா இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால அங்க ஒரு பிரிவினையை அந்த குரு ராகு 7ல இருக்கிறது கொடுக்குது. பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதனால திருமணத்துல பாதிக்கப்பட்டக்கூடிய ஜாதக அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி ஆண்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனைவி கிடைப்பாங்க, நல்ல மனைவி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு தகாத உறவுகள் ஏற்படும், அதனால ஒரு விவாகரத்து, அதனால ஒரு பிரச்சனை, அதனால குடும்பத்துல சண்டை. அதே போல இந்த 7ல குரு ராகு இருக்கு அப்படின்னா, என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுது. அது என்ன காரணமே தெரியல சார் எனக்கு, நானும் என் மனைவியும் சண்டைலாம் பெருசா போடுறது கிடையாது, ஆனா எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்க வந்து எங்க லைஃபை இழந்துட்டு இப்ப தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், டைவர்ஸ்க்கு போறேன், வேற ஒரு மேரேஜுக்கு போறேன், என் குழந்தை என் கூட இருக்குமான்னு கேட்டு வரக்கூடிய ஜாதகம்லாம் பாத்தீங்கன்னா 7ல குரு ராகு இருக்கு. அவங்களாம் அந்த குழந்தை கூட வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நிறைய பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குழந்தை வச்சுக்கிறாங்க, ஆனா அந்த குழந்தைய அவங்க கூட இல்லாம அவங்க அம்மா அப்பா கிட்ட, அந்த பெண்ணோடைய அம்மாவோ அப்பாவோ வளர்க்க வேண்டிய சூழ்நிலை, இவங்களுக்கு வேற ஒரு மேரேஜ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி சூழ்நிலையை அந்த 7ல இருக்கக்கூடிய குரு ராகு ஏற்படுத்துது. சூப்பருங்க. அதே மாதிரி 8ல் குரு ராகு, அதாவது ஒரு ஆயுள்காரகர் அந்த இடத்துல போய் இருக்காங்க. இல்ல அது மிகப்பெரிய ஆயுள் கண்டத்தை கொடுக்குது பாத்தீங்கன்னா. ஆமா, சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க 8ல குரு ராகு இருக்கு அப்படின்னாவே குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா மஞ்ச காமாலை அப்படின்னு ஒரு நோய் இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல லைட் போட்டு வச்சிருப்பாங்க ப்ரீ மெச்சூர் பேபிலாம். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல அவங்க எல்லாம் 8ல குரு ராகு சேர்க்கை இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளிச்ச குறைபாடு கம்மியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடல்ல அந்த பார்ட் எல்லாம் சரியா வளராத ஒரு சூழ்நிலை வரும், ப்ரீ மெச்சூரா பிறப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சில ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தைங்கள அந்த மஞ்சள் கலர் லைட் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை 8ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்குது. மேஜரா மிகப்பெரிய சுகர் வர்றதுக்கான மிக மிக முக்கிய காரணமா 8ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. 90% சொல்லலாம். ஆமா, 90% வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இன்சுலின் லெவல்ஸ் கம்மியா இருக்கும், அதனால இன்சுலின் போட வேண்டிய சூழ்நிலைகள் அந்த 8ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை. அதனுடைய அடுத்த எண்டு லிவர் ஃபெயிலியர்ல பாதிக்கப்பட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலைய அந்த 8ல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை. 9ஆம் இடத்துல குரு ராகு. 9ஆம் இடத்துல குரு ராகு இருக்கிறது என்ன பண்ணும்னா, அப்பா ரொம்ப நேர்மையா இருப்பார், நேர்மையா இருந்து பிரயோஜனம் இல்லாத ஆளா இருப்பார். அப்ப அந்த குழந்தை அப்பாவை ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலைக்கு ஏற்படுது. நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கீங்க, அதனால தோத்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, நீங்க எனக்கு எதுவுமே செய்யலையப்பா. அப்பா என்ன சொல்லுவா, நான் நேர்மையா இருந்தேன் பாக்கன்னு அப்படி சொல்லலாம் இல்லைங்களா, ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு கொடுக்க வேண்டிய அன்பு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு நீங்க செய்ய வேண்டிய அனைத்து கடமையும் செய்யணுமா இல்லையா?
ஊருக்கு செஞ்சு கடைசியில குழந்தைக்கு செய்யணும் எப்படி இருக்கும்? அந்த குழந்தை எப்படி உங்களை பாதுகாக்கும்? அங்க அப்பா கூட ஒரு பிரிவினை, கருத்து வேறுபாட, அப்பாவை பார்க்கவே மாட்டேன் நானு, அப்பா கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், அப்பாவே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை 9ல் கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. அடுத்து பார்த்தா 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் குரு ராகு. 10ஆம் இடத்துல குரு ராகு இருக்கு அப்படின்னா மிக நியாயமான தொழிலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அந்த இடத்துல இவரால் செய்ய முடியாது. நிறைய பாத்தீங்கன்னா பினான்சியல் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி குரு ராகு சேர்க்கை இருக்கு. யாரெல்லாம் அட்வைசரி ஃபீல்ட்ல இருக்காங்களோ, அதுவும் பினான்சியல் அட்வைசரி, ஷேர் மார்க்கெட் அட்வைசரி, கிரிப்டோ கரன்சி அட்வைசரி, இவங்க எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க பணத்தை போடுங்க, நாங்க ரிட்டர்ன் வாங்கி தரதான் சொல்றாங்க. கண்டிப்பா அது ஒரு வகையில பார்த்தா நேர்மையான தொழில், வெளில இருந்து பார்த்தா தெரியும். உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. நீ கிரிப்டோ கரன்சி எடுத்துங்க, கிரிப்டோ கரன்சி யாரா பாக்குறாங்களா? கண்ணுக்கே பார்க்க முடியாது. ஷேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் காலைல இருந்தோடனே அதிகமாகுது குறையுதுன்னு சொல்றோம். யார் ஆப்ரேட் பண்றாங்க, எது பண்றாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு ராகு அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. நிறைய பேர் ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு அமைப்பையும் 10ல் இருக்கக்கூடிய குரு ராகு ஏற்படுது. 11ல் குரு ராகு. 11ல் குரு ராகு இருக்கு அப்படின்னா அண்ணனால ஏமாறப்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு. அண்ணன் என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, அண்ணனால ஏமாற்றப்படுவாரு. கண்டிப்பா அதுல டவுட்டே கிடையாது. அண்ணன் வந்து என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, அண்ணன் வந்து அண்ணன் நானும் சேர்ந்து பிசினஸ் பண்ணோம், கடைசியில என்னை ஏமாத்திட்டாரு. இந்த மாதிரி அண்ணனால இல்ல அக்கானால ஒரு ஏமாற்றத்தை, ஒரு பொருளாதார கஷ்டத்தை, ஒருத்தர் என்ன சொல்றாரு, 11ல் குரு ராகு ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்றோம், இந்த ஜாதகம் அக்கா கிட்ட பணம் கொடுத்தீங்க, அண்ணன் கிட்ட பணம் கொடுத்தீங்க, திருப்பி வராது. ஐயோ என்ன சார் நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க, எங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ஒரு 20 லட்சம் கொடுத்தேன், நான் ஃபாரின்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு கொடுத்தேன், இன்னைக்கு பணத்தை கேட்டா நீ ஹெல்ப் பண்ண கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட இல்ல என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு நான் ஒரு வீடு வாங்கணும், எனக்கு தேவை இருக்கு, அப்ப நான் கல்யாணம் பண்ணல, இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்ப எனக்கு பணம் போயிடுச்சு. இது மட்டும் இல்ல, என் ஒய்ஃப் நகையெல்லாம் வேற வச்சு கொடுத்தேன், அதுவும் போயிடுச்சு, இன்னைக்கு அதெல்லாம் தரமாட்டாங்க, பேசினா போன் எடுக்க மாட்டாங்க, இப்ப நான் ஃபாரின்ல இருக்கேன், போன் எடுக்காம இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட போய் இதை சொல்றது அப்படின்ற ஒரு நிலையை அந்த 11ல் குரு ராகு கண்டிப்பா ஏற்படும். 12ஆம் இடத்துல குரு ராகு. 12ஆம் இடத்துல குரு ராகு இருக்கு அப்படின்னா இந்த கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் தான் 12ல் குரு ராகு சேர்க்கை ஏற்படுது. ஆக்சிடென்ட் ஆகுது, கோமா ஸ்டேஜ்லயே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஐசியூலே வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புது புது நோய்கள் இருக்கு, யாருமே அறியாத நோய்கள் சில பேருக்கு வருது. சில பேர் சொல்லுவாங்க ரேர் டிசீஸ் உங்களுக்கு, இதை பாத்தீங்கன்னா 1 கோடி பேர்ல ஒரு 10 பேருக்கு வரும், அதுல நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டு அதனால நீண்ட காலமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால பல லட்சங்கள் செலவாகக்கூடிய சூழ்நிலை, அதனால உயிர் வருமா வராதா, அவர் நிஜமாவே உயிர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு அமைப்பை 12ல் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. நிறைய பேரு பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பை 12ல் இருக்க குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. நிறைய ஜுவல்லரி ஓனர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்காங்களோ அதுல தொழில ஏமாற்றம் அடைந்தவர்கள், நான் கொடி கட்டி பறக்கிறேன்னு இப்ப கூட சொல்றாங்க சில பேர், அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 12ல் குரு ராகு சேர்க்கை. ஆனா கடைசியில அவங்க ஏமாற போறாங்கன்றது அந்த குரு ராகு சேர்க்கை சொல்லிக்கிட்டே வருது. என்னன்னா சில பேருக்கு நல்ல தசாபுத்திகள் வர்றதுனால சில பேர் தப்பிக்கிறாங்க, தவிர 90% எனக்கு வந்து நான் வந்து தங்கம் வியாபாரம் பண்ணேன், கடைசியில என் தங்கம் தொலைஞ்சு போச்சு, என் தங்கத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கல ஒருத்தர், நான் அந்த தங்க பிசினஸ் வச்சு நான் என்னுடைய பணத்தை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், அதுல லாக் ஆயிட்டேன், இப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாம இருக்கேன். பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இந்த நகை சீட்டு எல்லாம் போடுறாங்க சில பேர்லாம், அந்த மாதிரி ஒரு ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு. இல்ல மாத சீட்டு போடுவாங்க, மாத சீட்டு போட்டு ரெகுலரா தான் பண்ணுவாங்க. பாருங்க இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்குன்னா, யாரும் ஏமாதலும் பிசினஸ் பண்றது இல்லை, ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாங்க, அப்பதான் ஒரு ஏமாற்றத்தை அவங்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேர்மையா இருந்து கடைசியில ஏமாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 12ல் இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்து. ரொம்ப டீட்டெயிலா டெப்தாவே போயிட்டீங்க.
கண்டிப்பா. ஏன்னா அது உள்ள இருக்கிற சப் டிவிஷன்லாம் ஒன்னொன்னா பேட்டர்ன் மாதிரி எடுத்துட்டீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கய்யா. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.